ஒரு நாள் ராகவையா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்போ மீனாட்சியும் வைதேகியும் அங்கே இருந்தாங்க. சேச்சே, இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு அருவருப்பா இருக்கு அப்படின்னு அவர் மனசில் முணுமுணுத்துக்கிட்டாரு. என்னங்க, என்னாச்சு? நீங்களே ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? அதான் என் ஃப்ரெண்டு சோமரெட்டி இருக்காள, அவனுக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை. அதுக்கு பஞ்சாயத்து பேச என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? வேற என்ன, தனி கொடுத்தன போனோன்னு மருமகளோட பிரச்சனை. பொண்டாட்டி பேச்ச கேட்டு தலையாட்டுற பிள்ளைங்க. இந்த வயசானவங்க பேச்ச யாரு கேட்குறா? அப்படியா? அப்புறம் லாஸ்ட் என்னதான் முடிவெடுத்தீங்க? என்ன பண்ணி தொலைகிறது? தண்ணி கொடுத்துறதுக்கு ஒத்துக்கலன்னா எங்க புருஷங்களை கூப்பிட்டுக்கிட்டு நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோன்னு 2 மருமகளும் கங்கணம் கட்டிட்டு நின்னாளுங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? சரின்னு வேற வழியே இல்லாம தண்ணி கொடுத்துனதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்ட உடனே மீனாட்சியோட முகம் பயங்கரமா அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுது. இல்லைங்க, என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க பண்ணது ரொம்ப தப்பு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் தனி கொடுத்ததுக்குலாம் ஒத்துக்க மாட்டேன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கணும். அவங்களால என்ன பண்ண முடியுமா? தனி கொடுத்தன போனான்னா பிள்ளைய கொஞ்சம் தூரம் இருந்தேன்னா பார்த்துப்பாங்க. அதே அவங்க 2 பேரையும் சேர்த்து பொண்ணுங்க கூட்டின்னு போய் அவங்க அம்மா வீட்டில் வச்சுக்கினாங்கன்னா அந்த டெய்லி அந்த பார்க்குற பிள்ளைய பார்க்குற இது கூட இல்லாமல் ஆயிடும்னு அவங்க யோசித்து ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் நமக்கு கிடைச்ச மாதிரியே பிள்ளையும் மருமகளும் கிடைச்சிருவாங்களா? நம்ம பிள்ளைங்களும் மருமகளும் நம்ம பேச்சை கேட்டு நடக்கிறதால தானே இவங்கெல்லாம் நம்ம வீட்லயே இருக்காங்க. இங்கே பாருங்க மருமகளே, அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னைக்குமே இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வரக்கூடாது. அவர் சொன்னதை கேட்ட உடனே மருமகள்கள் 2 பேரும் சரிங்க மாமா அப்படின்னு உடனே தலையாட்டினாங்க. மறுநாள் மீனாட்சி அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணா. என்னக்கா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஐயோ தங்கச்சி, நான் என்ன சொல்றது, என் மாமனாருக்கு கூட்டு குடும்பத்துல தான் இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. அவங்க இருக்கிறத பார்த்தா எந்த ஜென்மத்துக்கு என் ஆசை நிறைவேறாது போலகுது. அக்கா, உடனே சோர்ந்து போயிடாத. நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, அப்பதான் சீக்கிரமாவே உன் ஆசை நிறைவேறும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா வந்திருக்காளே உன் ஓரவத்தி, என்ன சொல்றா? அவளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? புதுசா வீட்டுக்கு மருமகளை வந்திருக்காள, அதனால ஏதோ நார்மலா அப்படியே புது பொண்ணு மாதிரி பொறுமையா போயிட்டு இருக்கா. போக போக தானே தெரியும் அவ எப்படி எல்லாம் என்னென்ன வேலை பண்றான்னு. சரிடி, நான் வச்சிடறேன், வேலை இருக்கு. சரிக்கா. அன்னைக்கு ராத்திரி கிரியும் வைதேகியும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டாங்க. ஏங்க, உங்க அண்ணன் மட்டும் பொழுது போறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டு உங்க அண்ணிக்கிட்ட ஜாலியா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பொழுது போய் பாதி ராத்திரில தான் வீட்டுக்கே வரீங்க. என்ன பண்றது வைதேகி, அண்ணனுக்கோ கணக்கு வழக்கு பார்க்க வராது. ஆமா ஆமா, உங்க அண்ணனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க மட்டும் தெரியாது, ஆனா உங்களை அசிங்கப்படுத்தி திட்டத்துக்கு மட்டும் நல்லா தெரியும். நீங்க ஒண்டியா கஷ்டப்பட்டு நிறைய வேலை பாக்குறீங்கன்னு நாளைக்கு சொத்து பிரிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு வாட்டை அதிகமாக தரப்போறாங்க? என்னது, சொத்து பிரிக்கிறதா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. எங்க அப்பாக்கெல்லாம் தனி கொடுத்தனும் பாக பிரிவினை இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க, உங்க அப்பா பழைய காலத்து ஆளு. அவரு இப்ப இருக்க ட்ரெண்டை பத்தி ஒன்றும் தெரியாது. பழைய காலத்துல இருக்கிற மாதிரியே கூட்டு குடும்பம் அது இதுன்னு பேசுவாரு. உங்க அப்பா தான் அப்படி பேசுறாருன்னா அவர் பழைய காலத்து ஆளு, படிப்பு கிடுப்பு எதுவும் இல்லை. நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்களும் இப்போ உங்க அப்பா மாதிரியே பேசினா எப்படிங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட்டு குடும்பமா இருந்தா நல்லா இருக்கும். எப்பவுமே அந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, கூட்டு குடும்பமா இருந்தா இந்த மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் சொத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரே வீட்டுல இருந்து மூஞ்ச பாத்துக்க முடியாம டெய்லி சண்டை போட்டுன்னு இருக்கிறத விட தண்ணி கொடுத்தன போய் என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்தோஷமா பார்த்து பேசிட்டு இருக்கலாம்ல. என்ன சொல்றது, என்ன சொல்றீங்க? சரி சரி, அதை பத்தி பொறுமையா யோசிக்கலாம். இப்ப அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நாளைக்கு காலையில சீக்கிரமா மில்லுக்கு போகணும். நிறைய வேலை இருக்கு, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு கிரி படுக்க போலான்னு சொன்னான். ஆனால் வைதேகி தன் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா.
இருங்க இருங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, சீக்கிரமாவே என் பேச்சை கேட்க வச்சு உங்களை எப்படி தண்ணி கொடுத்தனும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமாவே அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். அப்படின்னு தான் மனசுல நினைச்சுக்கிட்டா.